வந்தாச்சு. அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டு கிராஸ் ஆகுறோம். சரியான மழை. ட்ராவல் பண்ணுறவங்க நின்றுவாங்க. பயங்கரமாக காற்று மழை ரெண்டுமே சேர்ந்து அடிக்குது. ஸ்கூலுக்கு 2 வீலரில் வர லேடிஸ் குழந்தைகளை பிக் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. இல்லாத பக்கம் பிரச்சனை இல்லைங்க. இதில் வேறு ஆம்புலன்ஸ் வர போகுது. இந்த டைமில் உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் தான். சரி மழை, ரோடெல்லாம் தண்ணி. எந்த இடத்துல குழி இருக்குது இல்லைன்னு ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இந்த இடத்துல குழி வரும்னு. புதுசாக டக்குன்னு தண்ணி நிற்கும்போது தண்ணியா குழியா அப்படின்னு தெரியாமல் விட்டா ரொம்ப கஷ்டம். பாருங்க ரோட்டில் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. இப்போது ஒரு 1/4 மணி நேரத்தில் இவ்வளோ மழைங்க. சரியான மழை. பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இப்போவே நிறைய பேர் அங்கங்கே இருக்கிற கடை பாலத்துக்கு அடியில் அங்கேயும் இங்கேன்னு ஒதுங்கி நின்றுட்டுருக்குறாங்க. இந்த காரெலாம் ஓட்ட முடியாமல் அப்படியே நிறுத்திட்டு எல்லாம் டிமார்ட்டுக்குள்ளே போய் நின்றுட்டாங்க. காங்கேயம் ரோடு டிமார்ட்டு. பாருங்க அண்ணா லைட்டு போட்டு ஓட்டுறாரு. மின்னல் வேறு வருதுங்க. காய்கறிக்காரங்க இந்த ரோட்டில் போட்டவங்க எல்லாம் பாவம். வெங்காயமெல்லாம் நனைஞ்சிருச்சு. அந்த அம்மாட்ட தான் ரெகுலராக வாங்குவேன். காய் வாங்கலான்னு நினச்சேன் இன்றைக்கி. இங்கே இந்த மலையில் இறங்கணுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். மணி கார் ஓனரு கார் ஈரமாயிருன்னு உள்ள வீடு ஏற்றாமல் அப்படியே போயிடுவார். அப்புறம் அதனால் நான் இறங்கல. அப்பா சரியான மழைங்க. எங்கண்ணா இதிலலாம் சைடு எடுக்க முடியாதுண்ணா. அங்கே டிவைடர் வேறு வச்சுருக்காங்க. டிவைடர் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல குழி இருக்குது. இதுங்க அண்ணா உள்ளே வர்றாங்க. ஆனால் இந்த மலையிலே அண்ணன் ஜாலியாக ஓட்டுறாரு பாருங்க. தலையை மட்டும் கவர் பண்ணிட்டு காங்கேயம் போகிற பஸ்ஸுங்க. நான் ரெகுலராக காய்கறி வாங்குகிற கடை ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் நிறுத்த முடியாதுங்க, அவ்வளோ மழை. இதாங்க அடிக்கடி சர்க்கஸ் போடுவாங்க எங்கள் ஊரில், பத்மினி கார்டன். ஓ ஸ்டாப் பண்ணுறாங்க. நாலு மணிக்கு பாதி பேர் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் இந்த 10க்கு மேலே பசங்களுக்கெல்லாம் வைக்கிறதுனால சில பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த டைமுக்கு போவோம். இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து 3வது சிக்னல். 4 சிக்னலை கிராஸ் பண்ணணும், அப்போ தான் ஸ்கூல் போக முடியும். ஜாலியாக போகிறாங்க. மலையை ரசிச்சுட்டு அப்பாவும் பொண்ணு ஜாலியாக போகிறாங்க. கொஞ்சம் கூட ஸ்லோ இல்லாமல் பெய்யுதுங்க. ஒரு துளி கூட இடைவெளி இல்லை.
காற்றும் பாருங்கள், அந்த மரம் பாருங்கள் எப்படி தான் ஆடுதுன்னு. அந்த மரம் செம்மையாக ஆடுது, எப்படி பெய்யுது பாருங்கள். ஆனால் வானம் பார்த்தா தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சைடு பூரா குழி, அந்த அண்ணன் என்னமோ குழியே நெடுன்னு ஓட்டிகிட்டு போகிறார். காற்று அடிக்குது. கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. அப்படியே அடுத்தடுத்த ஸ்டாப்க்கு நிற்காமல் அப்படியே வந்துடணும். ஏன்னா மழை ரொம்ப பெய்யுதுன்னு நின்றுட்டே இருந்தோன்னா அந்த இடத்துல அதிகமான அந்த மேகத்தோட திரட்சின்னு சொல்லுவார், அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடம் அந்த மேகம் ஃபுல்லாக கொட்டி முடிக்க வரைக்கும் மழை சோன்னு பெய்யும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காது. சில இடத்துல வந்து கம்மியாக அப்படியே வானம் பாருங்கள் வெள்ளையாக இருக்கா. இந்த சைட்லலாம் மழை இன்னைக்கு கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்க சுத்தமாகவே இல்லை. இதே நம்ம யூட்டன் போட்டு 2 கிலோமீட்டர் அந்த வந்த ரூட்லேயே ரிவர்ஸ் போனோன்னா அங்கே மழை பெஞ்சிட்ருக்கும். இங்கே பாருங்கள் என்ன ஒரு இயற்கையோட ஒரு அருமையான ஒரு வேலை எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள். சுத்தமாகவே மழை இல்லை, சுத்தமாக மழை இல்லை. இங்கே க்ளீனாக இருக்குது. இதில் போனாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். கோயில் விசேஷம் மட்டுருக்கு, லைட்டு போட்டுட்ருக்காங்க. வானம் அப்படியே க்ளீனாக இருக்குங்க. ஓகேங்க. மழை, அப்புறம் புயல், மின்னல், அப்புறம் ஆலங்கட்டி மழை, இந்த மாதிரிலாம் வரும்போதெல்லாம் திருப்பூர்லேருந்து நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக்கையும் அப்படியே நல்லா இருக்குதுன்னு ஒரு கமெண்ட்ஸையும் அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் அமுத்தி விட்டு போயிருங்க. பை.